இப்போ இந்த கல்வியை பொதுமைப்படுத்தி சரியா சமமா கொடுக்கணும். அது உலகத்தரத்துக்கு கொடுக்கணும். என் கனவு உலகத்திலே முதலிடத்துல தென்கொரியா இருக்கு, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாட்டையும் முந்திரணும்னு நினைக்கிறேன் நான். கல்வியில ஆமா, கல்வியில முந்திரணும்னு நினைக்கிறேன். அந்த அமைப்பே மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த உங்களுக்கு புரியுதா? அது தரமா இருந்திருக்கணும், இலவசமா இருந்திருக்கணும். ஏன்னா கல்வியை என் மக்களுக்கு இலவசமா கொடுத்துட்டா பாதி பணத்தேடல் குறைஞ்சிருது, தேவை குறைஞ்சது. பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுமே, அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா 10 லட்சம் கேட்பானே, இதுல வேணா 5 லட்சம் கேட்பானே, அதுக்கு வேணும்னு தேவைப்படுது. 1. 2வது மருத்துவம். இப்ப நான் எப்படி கொண்டு வந்துறேன்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் அப்படின்னா அவனுக்கு என்ன வேணுமோ நாம் தமிழர் கட்சி முழக்கம் வைக்க சொல்லிடுது. அது என் கனவு. அடுத்து அங்க என்ன? மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. முழுக்க இலவசம்.